ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களோட மொபைலில் உள்ள ஸ்பீக்கர் வழியாக போகிற டஸ்ட்டை எப்படி அதை ஈஸியான முறையில் கிளியர் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட மொபைலை நீங்கள் வேலை செய்யும் போது உங்களோட வேலை செய்கிறதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஷேப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட மொபைல் ஸ்பீக்கர் வழியாக போகிற டஸ்ட்டை அல்லது மண்ணுகள் இப்படியான பொருட்கள் அந்த ஸ்பீக்கர் வழியாக போகிறதால நீங்கள் அதை அகற்றுவதற்காக என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பின் ஒன்று வச்சு அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. அதை ஈஸியான முறையில் எப்படி அகற்றுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணினதும் இதில் சேஞ்ச் வாரில் பிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். சேஞ்ச் பண்ணினதும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை பாருங்கள், பிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணினதும் இதில் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்ததும் இதில் அந்த ஸ்பீக்கரில் உள்ள டஸ்ட்டுகளை இப்படி வைப்ரேட் மூலமாக அது ஒரு டோன் மூலமாக வெளியேற்றுது அப்படின்றத இதில் ஒரு டெமோ மூலமாக காட்டியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கொள்ளுங்கள். இதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் மேலுக்கு அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆல் ஆப்ஷனில் ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வைப்ரேட்டோட ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்டில் அந்த வைப்ரேட்டோட ஸ்பீக்கரில் உள்ள டஸ்ட்டுகள் முழுதும் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்பீக்கரில் இருந்து சின்ன சின்ன டஸ்ட் எல்லாம் கொண்டு இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு இந்த மாதிரியான சவுண்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஆப்ஷனை செய்து பாருங்கள். உங்களோட ஸ்பீக்கர் வழியாக போயிருக்கிற டஸ்ட் உங்களோட ஸ்பீக்கரை கரகரப்பு தன்மை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இது இந்த ஆப்ஷனை செய்வதால் ஓரளவுக்காவது உங்களோட ஸ்பீக்கர் பழைய நிலைமைக்கு ஒர்க் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.